அதே வந்து இந்த ஜமல், சிஃபின், நெஹர்வான் இந்த போர்கள் கூட எதற்காக ஏற்பட்டுச்சு? குரானுடைய புரிதல் தவறாக புரிந்த காரணத்தினால தான் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் போர் நடந்துச்சு, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு போர் நடந்துச்சு, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் ஹவாரிஜ்களுக்கும் போர் நடந்துச்சு. இதில் அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க பாரு, இதில் மூன்றிலும் இந்த போர்களில் அலி ரலியல்லாஹுடைய புரிதல் சிறந்தது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹவாரிஜ்கள் விஷயத்தில் பேசும்போது அவர்கள் உண்மையே கூறுகிறார்கள். அவன் குரான் வசனத்தை பேசுகிறான், என்னங்கிறான், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறான். அது உண்மைதான், ஆனால் அதன் மூலம் பொய் நிலைநாட்டப்படுகிறது. அது அப்போ இது வந்து என்னன்னா, இப்போ இந்த இந்த 91 வர்ஷிப் ஆக்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது இந்த அரசியல் இந்த இந்த விமர்சகர்கள் இருக்காங்களே, அவங்க இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்குது, அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. அப்சர்வேஷனுங்கிறது ஸ்பிரிட்டு பார்க்கணும், இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது வேணும்னு மாற்று பொருள் கொடுக்குறது. இப்படி மாற்றி கூட பொருள் கொடுத்துடலாம். அதே மாதிரி குரான்லேயும் அப்படி தான் இருக்குது. அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது, இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. அது எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு காலத்தில் இவ்வளோ பெரிய போர், சஹாபாக்கள்னாலேயே இந்த பிரச்சனையில் வந்து டக்குன்ட்டு சொல்யூஷனுக்கு வந்து போக முடியல. அலி ரலியல்லாஹு தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி கூட இஸ்லாத்துடைய எதிரிகள் எடுத்துங்க, ஒரு சஹாபியை வெறுக்கிறாங்கன்னா யாரை வெறுக்கிறாங்க? அலியை தான் வெறுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு பெண், ஒரு லேடி, ஒரு கனடாலன்னு நினைக்கிறேன், ஒரு மியூசிக் இது வந்து போட்டு அரைக்குறை ட்ரெஸ்ஸு போட்டு ஆடுறா. அதில் வந்து இடுப்பில் வந்து ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்கா. அது வந்து ஜுல்ஃபிகார், அலியுடைய வால், அந்த 2 இந்த மாதிரி எல் மாதிரி இருக்கும். அது வந்து ஜுல்ஃபிகார் போட்டு இப்படி பண்ணுறான். கோவம் உங்களுக்கு எங்கே இருக்குது பாரு. இன்றைக்கும் வந்து அவங்க கொண்டாடுற ஆள் யார்? இந்த ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொன்னார்ல, அந்த மினாருன்னு சொல்லிட்டு ஒரு தப்சீர் எழுதினார்ல, அவர் பேர் என்ன, அல் மினாருன்னு தப்சீர் எழுதினார், எகிப்துக்காரர். அவர் வந்து சொன்னார், ரஷீத் ரிசா அப்படின்னு சொல்லிட்டு, ரஷீத் ரிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிம். அவர் வந்து சொல்லுவார், நாங்கள் வந்து ஜெர்மனி, அதாவது ஒரு உலகப்போர் முடிஞ்சு அந்த டைமில் நடக்கக்கூடிய ஒரு மேல்மட்ட சந்திப்பில் இவரும் போயிருக்கிறாரு, ஒரு வெள்ளைக்காரர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜெர்மன்காரன் வந்து பேசுகிறான், நாங்கள் வந்து முஆவியா ரலியல்லாஹு அவங்களுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு தெருவுலையும் ஜெர்மனுடைய முக்கில் நாங்கள் அவருக்கு சிலை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இவர் குரான் விரிவில் இவர் பார்க்குறாரு, என்ன சம்மந்தமெல்லாம் பேசுகிறீங்க, எதுக்குங்க இவர், எதுக்குங்க உங்களுக்கு, அவர் எங்கள் முஸ்லீமு, உங்களுக்கு என்னங்க அப்படி சர்வீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, குலஃபா ராஷிதீன்களுடைய ஆட்சி சீராக போயிட்டு இருந்துச்சு, இவர் நடுவில் பூந்து ஆட்டையை கலைக்காமல் இருந்தால் இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம், எங்களால் அதை பிரேக் பண்ணவே முடியல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், அதாவது மக்கள் ஒரு ஆட்சி தலைவரை தேர்வு பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ரத்த ஆறு ஓடும். ஃப்ரெஞ்சு புரட்சி எடுத்து பாருங்கள், அதுதான் சொல்லுவாங்க இருக்கிறதுலே பிளடியஸ்ட் ரெவல்யூஷன் அப்படிம்பாங்க. ரத்த ஆறு ஓடும். அதை முதல் தடவை பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ரசூலா பண்ணாங்க. மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சிக்கு மாற்றினாங்க. அது வந்து ரசூல்லா மக்கள் தலைவர் கிடையாது. ஏன்னா ரசூல்லாவே வலுக்கட்டாயமாக தான் பதவி வந்து எடுத்துக்கிறாங்க. எங்கே அங்கே நானே டீலர் தலைவர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. எல்லாரும்